வெல்கம் டு அவர் சேனல் டெக்னி தமிழ். ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்ட்ரிங்னா என்னன்னு ஒரு ஸ்ட்ரிங்கோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். ஸ்ட்ரிங்கில் என்னென்னலாம் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்ட்ரிங்கோட கண்டினியூஷனாக தான் இருக்க போகுது. ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்பில்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹெட்டர் ஃபைலை இம்போர்ட் பண்ணணும். இங்கே stdio.h அப்படிங்கிற ஒரு ஹெட்டர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணதுனால தான் நம்ம printf, scanf, getchar, putchar இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னா ஒரு ஹெட்டர் ஃபைல் இருக்குது. அந்த ஹெட்டர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும். அந்த ஹெட்டர் ஃபைலோட நேம் என்ன நான் சொல்கிறேன். #include string.h. ஸோ string.h அப்படிங்கிறது தான் அந்த ஹெட்டர் ஃபைலோட நேம். ஸோ இந்த string.h-குள்ள நிறைய இன்பில்டு ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்குக்காகவே ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அந்த இன்பில்டு ஃபங்க்ஷன்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்னென்னா strlen. strlen அப்படிங்கிறது என்னென்னா, நான் கொடுக்குற ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகுது எனக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷனோட நேம் strlen. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் கால் strlenன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு பேராந்திசிஸ் யூஸ் பண்ணி strlenங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். இது நம்மளுக்கு என்ன கொடுக்க போகுதுன்னா, நான் கொடுக்க போகிற ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கொடுக்க போகுது. இப்போ இந்தியான்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தோன்னா இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளோ 5. அதாவது இதில் 5 கேரக்டர்ஸ் இருக்குது. INDIA அப்படின்னு 5 கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னென்னா 5. ஸோ அதுதான் இது கொடுக்க போகுது. நான் கொடுக்க போகிற ஸ்ட்ரிங்கோட லென்த்தை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இப்போ நான் கண்ட்ரி அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ரிங்கோட நேம். இந்த நேமை நான் எங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறதுன்னு கேட்டால் இந்த ஃபங்க்ஷன் கால்குள்ளே தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதில் ஸ்ட்ரிங் நேம் கொடுக்கணும். strlenங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது ஸ்ட்ரிங்கோட நேமை தான் நான் பேராமீட்டராக வச்சு கால் பண்ணணும். ஃபஸ்ட்டு strlen அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு எனக்கு தேவை ஒரு இன்டீஜர். ஏன்னா எப்பயுமே லென்த் அப்படிங்கிறது ஒரு இன்டீஜராக தான் இருக்க போகுது. ஸோ எல், அதாவது எல்லுங்கிற ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அந்த வேரியபிளுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். அது என்னென்னா இந்த இடத்துல தான் அந்த ஃபங்க்ஷன் கால் வரப்போகுது. ஸோ இந்த strlenங்கிறத எனக்கு ஒரு இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணும். அந்த இன்டீஜரை நான் எடுத்துகிட்டு போய் எல் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நம்ம கண்ட்ரிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கோட நேம், அது இந்தியான்னு இருக்குது. ஸோ எனக்கு இந்த எல்லோட வேல்யூ என்னமா இருக்குன்னா 5ன்னு இருக்கும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். printf. ஏன்னா நான் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கோட நேம் கண்ட்ரி, லென்த் ஆஃப் கண்ட்ரி எனக்கு என்ன அப்படின்னு கொடுக்க போகுது. வரப்போகிறது இன்டீஜர் அப்படிங்கிறதுனால %d, எல், அதாவது எல்லில் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் இங்கே எல்லுன்னு கொடுத்துருக்கேன். இதை சேவ் பண்ணி நம்ம ரன் பண்ணும்போது எனக்கு 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். லென்த் ஆஃப் கண்ட்ரி எனக்கு 5. இப்போ வேறு ஒரு கண்ட்ரி நேம் கொடுத்து பார்க்கலாம். அமெரிக்கா. ஸோ இந்த கண்ட்ரிக்குள்ளே நான் அமெரிக்கா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரப்போகுதுன்னா, அமெரிக்காவோட லென்த் எவ்வளோன்னு செக் பண்ணி அதுதான் எனக்கு இப்போது அவுட்புட்டாக வரப்போகுது. ஸோ லென்த் ஆஃப் கண்ட்ரி என்னென்னா 7 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ தான் strlen அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இந்த strlenங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது பேராமீட்டராக ஸ்ட்ரிங்கோட நேமை கொடுக்கணும். இது ரிட்டர்ன் பண்ண போகிறது ஒரு இன்டீஜராக தான் இருக்க போகுது. அது என்ன இன்டீஜர் அப்படின்னா, நான் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கோட லென்த்து தான் எனக்கு அவுட்புட்டாக வரும். இந்த strlenங்கிற ஒரு ஃபங்க்ஷன்லேயே இன்னொரு டைப் இருக்குது. நம்ம இப்போ இது 2 பேராமீட்டராக கூட அனுப்பலாம். ஒரு ஸ்ட்ரிங்கோட நேம், அதுக்கப்புறமா ஒரு இன்டீஜர். ஸோ இன்டீஜர். இப்போ நான் இங்கே ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்கேன்னா அந்த இன்டீஜர் எதை குறிக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது மேக்ஸிமம் லென்த்து. இப்போ அமெரிக்காவோட லென்த் 7. ஒருவேளை நான் இந்த இன்டீஜருங்கிற இடத்துல நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன்னா மேக்ஸிமம் லென்த் = 5 அப்படிங்கிறது. அமெரிக்காவோட லென்த் 7, ஆனால் நான் கொடுத்துருக்க மேக்ஸிமம் லென்த் 5 தான். ஸோ அதனால் 5க்கு மேலே அது ஆட் பண்ணாது, 5ஓட நிறுத்திடும். ஸோ எனக்கு பிரிண்ட் ஆகிறது 5 தான் பிரிண்ட் ஆகும். ஒருவேளை நான் இந்த மேக்ஸிமம் லென்த்தில் 9 கொடுக்குறேன்னா எனக்கு கரெக்டாக 7 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அந்த மேக்ஸிமம் லிமிட்டை விட்டு அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் போகாமல் பார்த்துக்கும். ஸோ இங்கே கொடுக்குற இன்டீஜரோட ஒர்க் என்னென்னா, அந்த மேக்ஸிமமான நம்பரை விட எக்ஸீட் ஆனிச்சுன்னா அது அந்த மேக்ஸிமம் லென்த் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் பிரிண்ட் பண்ணுமே தவிர அதோட ஒரிஜினலான லென்த்தை பிரிண்ட் பண்ணாது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கண்ட்ரி, நான் 5ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும்னா 5 தான் வரும். ஆனால் அமெரிக்காவோட லென்த் என்னமோ 7. ஸோ நான் இங்கே 5 அப்படின்னு ஒரு இன்டீஜர் கொடுக்கறதுனால இது strlen அப்படின்னு நான் கால் பண்ண முடியாது. strnlen
ஸோ இதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷன் கால். strlen நான் கொடுக்கும்போது பக்கத்தில் ஒரு மேக்ஸிமமான நம்பர் நான் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் நேம் கமா இன்டிஜர்னு வந்து strn லென்த்துக்கு மட்டும்தான் இருக்குது. strlenங்கிறது ஒரே ஒரு பேராமீட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். strnlen அப்படிங்கிறதுனால நம்ம பக்கத்தில் ஒரு இன்டிஜர் வேல்யூ அது என்ன மேக்ஸிமம் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணும். இப்போ அதை நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் 5ன்னு தான் கிடைக்கும். லென்த் ஆஃப் கண்ட்ரி வந்து 5ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அமெரிக்காவோட சைஸ் 7. ஸோ இப்போ நான் இங்கே இதை 10ன்னு கொடுக்குறேன். மேக்ஸிமமாக எனக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ அமெரிக்காவோட லென்த் என்னமோ 7ஆக தான் இருக்குது. 7ங்கிறது 10க்கு கம்மியாக இருக்கிறதுனால இங்கே லென்த் ஆஃப் கண்ட்ரி வந்து எனக்கு 7ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ strlen நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்னென்னா strcmp, அதாவது ஸ்ட்ரிங் கம்பேர். இதோட நேம்லேயே இதோட யூஸ் இருக்குது. அதாவது 2 ஸ்ட்ரிங்கை எடுத்து கம்பேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி கம்பேர் பண்ணோன்னா, நம்ம கொடுக்க போகிற 2 ஸ்ட்ரிங்குமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை அந்த 2 ஸ்ட்ரிங்குமே ஈக்குவலாக இல்லை, வேறு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா 1 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னா எனக்கு 2 ஸ்ட்ரிங் தேவை. country 1 அப்படின்னு நான் இன்னொரு ஸ்ட்ரிங் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அமெரிக்கானே நம்ம வேல்யூ கொடுத்துக்கலாம். ரெண்டுமே சேமான வேல்யூவாக கொடுக்குறோம். strcmp இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனோட நேம், அதாவது ஸ்ட்ரிங் கம்பேர். இப்போ இதுக்கு நான் பேராமீட்டராக கொடுக்கறது 2 பேராமீட்டர் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரிங் கம்மா இன்னொரு ஸ்ட்ரிங். நான் கம்பேர் பண்ண போகிற 2 ஸ்ட்ரிங்கோட நேமையுமே தான் நான் இந்த இடத்துல பேராமீட்டராக கொடுப்பேன். ஒருவேளை இந்த ஃபங்க்ஷன் எனக்கு 0ன்னு ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா கொடுத்துருக்க 2 ஸ்ட்ரிங்குமே ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபங்க்ஷன் ஒரு வேளை 1 ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா இந்த 2 ஸ்ட்ரிங்குமே டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக int k இதுதான் வந்து ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணிக்க போகுது. கம்பேர் ஆஃப் country country 1 அதுதான் வந்து 2 ஸ்ட்ரிங்கோட நேம். வர்ற ஆன்சரை நான் பிரிண்ட் பண்ணுறேன். print of %d, k. இப்போ எனக்கு 1 0ன்னு வரும், இல்லைனா 1ன்னு வரும். 0னா ரெண்டுமே ஈக்குவல்னு அர்த்தம், 1னா ரெண்டுமே நாட் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். இப்போ எனக்கு 0ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு, அதாவது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது நான் அமெரிக்கன் அப்படின்னும் அமெரிக்கா அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் தான். ஸோ அதனால் எனக்கு 1ன்னு ரிட்டர்ன் ஆகும். எனக்கு வந்திருக்க ஆன்சரும் 1. இது strcmp, அதாவது ஸ்ட்ரிங் கம்பேர். நெக்ஸ்ட்டு strncmpனா என்ன யூஸ்ன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம n போடும்போது எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு நம்ம இன்டிஜர் போடுவோம். இந்த இன்டிஜர் எதை சொல்ல போகுது அப்படின்னா ஒரு இன்டிஜர் இருக்கும். இந்த லிமிட்டோட யூஸ் என்னன்னா, அந்த ஸ்ட்ரிங்கில் நான் எவ்வளோ நம்பர் வரைக்கும், அதாவது எவ்வளோ இன்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு செக் பண்ணால் போதும் அப்படின்னு கொடுக்கறது தான். இப்போ நான் இங்கே 7 அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே உள்ள 7 இன்டெக்ஸ் அண்ட் இங்கே உள்ள 7 இன்டெக்ஸ் வரைக்கும் தான் எனக்கு செக் பண்ணும். 8th இன்டெக்ஸாக இருக்கிற என்ன செக் பண்ணாது. இப்போ நம்ம இங்கே கொடுத்து பார்க்கலாம். கம்மா நான் அந்த லிமிட்டை 7ன்னு கொடுக்குறேன். அதாவது எனக்கு இன்டெக்ஸ் 7 வரைக்கும் எனக்கு செக் பண்ணால் போதும், அதுக்கப்புறமா உள்ள வேல்யூவில் எனக்கு பார்க்க வேணாம்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு ரெண்டுமே அன்ஈக்குவலாக இருக்குது. ஆனால் 7 வரைக்கும், அதாவது இன்டெக்ஸ் 7 வரைக்குமே ரெண்டுமே சேம் தான், அமெரிக்கான் தான் இருக்குது. இன்டெக்ஸ் 8th வேல்யூவில் தான் நம்மளுக்கு n அப்படிங்கிற ஒரு ஆட் ஆயிருக்கு. இதோட அவுட்புட் நம்மளுக்கு 0ன்னு தான் கிடைக்கும். ஏன்னா அந்த லாஸ்ட்டாக இருக்கிற இன்டிஜரோட யூஸ் வந்து லிமிட். ஓகே, இங்கே strn. இப்போ நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஆன்சர் வந்து 0ன்னு வரப்போகுது. 2 வேல்யூ ஈக்குவல் அப்படின்னு சொல்லுது. எதுக்குன்னா இதுக்கு பின்னாடி உள்ள எதையுமே இது பார்க்காம 7th இன்டெக்ஸ் வரைக்கும் தான் அது செக் பண்ணுது. இப்போ நம்ம வேற ஸ்ட்ரிங் கூட போட்டு பார்க்கலாம். புக்குன்னு ஒன்றுத்துக்கும் BO மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ இது ரெண்டுமே வேற வேல்யூ. இது ஃபஸ்ட்டு 2 இன்டெக்ஸ் மட்டும்தான் சேமாக இருக்குது. PO அண்ட் PO அப்படின்னு 2 இன்டெக்ஸ் மட்டும்தான் சேமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் இங்கே நான் 2ன்னு கொடுக்குறேன். 2ன்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு இருக்கிற PO அண்ட் செகண்ட் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற PO மட்டும்தான் செக் பண்ணும். ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இது ஈக்குவல் தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ 0ன்னு தான் பிரிண்ட் பண்ணியிருக்கு, அதாவது அது ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இப்போ நான் இதை 3ன்னு நான் கொடுக்குறேன். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்குன்னா POO இருக்குது, செகண்ட் ஸ்ட்ரிங்கில் POK இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து வேறையாக இருக்கிறதுனால எனக்கு 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, எனக்கு 1ன்னு தான் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங்கில் இருக்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னா strlen, strnlen, strcmp அண்ட் லாஸ்ட்டாக வந்து strncmp. இந்த 4 ஃபங்க்ஷன்ஸோட யூசர்ஸ் பார்த்தோம். இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டெக்னி தமிழ்.